Hello students, welcome to Vision Study Batch. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து எக்கனாமிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கோம், 6th-10th வரைக்கும் ஹிஸ்ட்ரி கவர் பண்ணியிருக்கோம், அண்ட் 6th-10th வரைக்கும் சிவிக்ஸ் கவர் பண்ணியிருக்கோம், அப்படித்தானே? ஸோ ஓரளவுக்கு எல்லாருமே முடிச்சிட்டிங்களா? எந்த அளவுக்கு முடிச்சிருக்கீங்க? எனக்கு கொஞ்சம் ரிப்போர்ட் கார்டு மட்டும் அனுப்புங்க. இருக்கிற எல்லாருமே கிளாஸ்ல கவனிக்கிற எல்லாருமே ரிப்போர்ட் கார்டு எது வரைக்கும் நீங்க படிச்சிருக்கீங்க, எதெல்லாம் படிச்சிருக்கீங்க. ஸோ 6th-10th வரைக்கும் ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட்டட் அப்படின்னா கம்ப்ளீட்டட்னு போடுங்க. அதே மாதிரி 6th-10th வரைக்கும் சிவிக்ஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னா கம்ப்ளீட்டட்னு போடுங்க. சைட் பை சைடா கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க சொல்லியிருக்கேன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருந்தீங்கனாலும் எது வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னு போடுங்க. அதே மாதிரி சைட் பை சைடா மேக்ஸ் ஒர்க் அவுட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் போட்டு ஒரு சார்ட், ஒரு மொத்தமா ஒரே கமெண்ட்ல மொத்தமா டைப் பண்ணி எனக்கு இண்டிவிஜுவலா எனக்கு அனுப்புங்க. ஒவ்வொரு கமெண்டா அனுப்பாம ஸோ ப்ராப்பரா ஒரே கமெண்ட்ல அனுப்புங்க. இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னா எனக்கு இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் நான் நோட் பண்ணி வைக்கிறதுக்கு யார் யாரு கிளாஸஸ் கரெக்ட் அட்டன் பண்றீங்க அப்படிங்கிறத ஃபாலோ பண்றதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் இண்டிவிஜுவல் கேர் கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனாலதான் அது சொல்றது. டைம் எடுத்துக்கோங்க, ஒரு 2 minutes 3 minutes டைம் எடுத்துக்கோங்க. மொத்தமா கமெண்ட்ல டைப் பண்ணி கொஸ்டின் ஆன்சர்ல டைப் பண்ணி ஃபுல் சார்ட்டா அனுப்புங்க. ஸோ முதல் விஷயம் என்ன, ஹிஸ்ட்ரி 6th-10th வரைக்கும் எது படிச்சிருக்கீங்க அப்படின்னு அனுப்புங்க. அதுக்கப்புறம் 6th-10th வரைக்கும் சிவிக்ஸ் முடிச்சிருக்கோம். லாஸ்ட் ஸ்டடி பேட்சோட சிவிக்ஸ் முடிச்சோம். அது அட்டன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அது டைப் பண்ணி அனுப்புங்க. சாட்ல கமெண்ட் பண்ணாதீங்க. சாட்ல கமெண்ட் பண்ணா பார்க்க முடியாது என்னால. கொஸ்டின் ஆன்சர்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மேக்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுங்க. ஸோ இதெல்லாம் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நியூ கம்மர்ஸுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் ப்ரீஃபா கொடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். டைம் எடுத்துக்கோங்க, எனக்கு கொஞ்சம் டீட்டெயில்டா அனுப்புங்கம்மா. நியூ பீப்புள்னா ஒன்றும் ஒரே பண்ண வேண்டாம். இப்போல இருந்து ஸ்டார்ட் பண்ணாவே மோர் தென் எனஃப். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், லாஸ்ட் வீக்கு குரூப் 1க்கான அந்த ஷெடியூல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எப்போ எக்ஸாம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ ஆப்வியஸா குரூப் 1 ஷெடியூல் வந்துருச்சு அப்படின்னா அடுத்து நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பெக்டட் குரூப் 2 தான். ஸோ ப்ராபப்ளி நவம்பர் ஆர் டிசம்பர்ல குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வரதா சொல்லியிருக்கிறாங்க. நவம்பர் எண்டு ஆர் டிசம்பர் ஸ்டார்டிங். ஸோ இந்த பீரியட்ல தான் குரூப் 2க்கான நோட்டிஃபிகேஷன் வரும். பிப்ரவரி மாசத்துல எக்ஸாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே ஆத்தன்டிகேட்டட் சோர்ஸ், டிஎன்பிஎஸ்சில இருந்து உள்ள எனக்கு தெரிஞ்சு ஒர்க் பண்றேன் என் ஃப்ரெண்டு சொன்னது. ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ கிளாஸை கொண்டு போறேன். நியூ பீப்புளா இருந்தா நான் உங்களுக்கு சின்ன சின்ன ஐடியாஸ் கொடுக்குறேன். அந்த ஐடியாஸை நிறைய ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓன் ஸ்டடி தான் ரொம்ப நிறைய பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது நம்ம கிளாஸ் நடத்துவோம் அது வேற, ஸ்டடி பேட்ச் நடத்துவோம் வேற, பட் அதையும் தாண்டி நீங்க ஓன் ஸ்டடி பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அது எப்படி, என்னென்ன ஓன் ஸ்டடி, எல்லாமே ஓன் ஸ்டடி கிடையாது. சில ஏரியாலாம் கொஞ்சம் நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணணும். வீக்கஸ்ட் பாயிண்ட் எது அப்படிங்கறது நீங்களா செக் பண்ணி நீங்களா ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதெல்லாம் நான் இப்போ சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஜாகிரபி நான் நடத்தவே இல்லையே, கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? வெரி குட், பரவாயில்லையே. ஜாகிரபியை கவர் பண்ணிட்டீங்க, சிவிக்ஸ் விட்டுட்டீங்களாமா? சிவிக்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜாகிரபியோட போர்ஷன் கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ண வேண்டியதுதான் ஜாகிரபி. பட் சிவிக்ஸ் தான் இப்போதைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜாகிரபி கம்ப்ளீட், பரவாயில்ல, வெரி குட். ஜாகிரபி கம்ப்ளீட்டட். கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி ஃப்ரம் ஆகஸ்ட் 20. வெரி குட் வெரி குட். மேக்ஸ் வெளியா போயிட்டு இருக்கு. ஓகே, பிசிக்ஸ் போயிட்டு இருக்கு. இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் போயிட்டு இருக்கு. வெரி குட். ஜாகிரபி மேடம் நடத்திருப்பாங்க அப்படித்தானே? ஓகே ஓகே. ஸோ எனக்கு ரிப்போர்ட் கார்டு அனுப்புங்க. நியூவா கிளாஸ்ல இப்போ ஜாயின் பண்ணிருக்கவங்க ஸ்டார்டர்னு கேட்டிருக்கீங்க. நீங்க உங்களை நான் ரிப்போர்ட் கார்டு அனுப்ப சொல்லியிருக்கேன். என்னெல்லாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கார்டு ரெடி பண்ணி அனுப்புங்க. ஒரே கமெண்ட்ல அனுப்புங்கம்மா. கிளாஸுக்கு ஆன் டைம்ல வர பாருங்க, ஏன்னா இல்லைன்னா புரியாது அப்புறம்.
நியூவா வந்திருக்கவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எல்லாமே கிளியரா சொல்லிடுறேன். சரியா? ரொட்டீனா கிளாஸ்ல எடுக்கிறத தாண்டி படிக்கணும். ரொட்டீனா கிளாஸ்ல எடுக்கிறது ஒரு பக்கம், அதுக்காக தான் நம்ம எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ரொட்டீன் கிளாஸ்ங்கிறது மஸ்ட். அதையும் தாண்டி படிச்சா தானே. நீங்க 2 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறத இல்ல 4 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறத மட்டும் படிச்சா போதுமா? நோ, நாட் பாசிபிள் அட் ஆல். டெஃபினட்டா பத்தாது. அதனால இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும். ஓகே, அதுக்கு தான் இந்த பிளானே. ஸோ கொஞ்சம் மற்றவங்களாம் கொஞ்சம் சீக்கிரம் அனுப்புங்கம்மா. ஸோ சீக்கிரமா ரிப்போர்ட் கார்டு அனுப்புங்க. ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? ஜியாகிரபி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? அதுக்கப்புறம் சிவிக்ஸ், அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் எந்த லெவலுக்கு படிச்சிருக்கீங்க, அண்ட் மேக்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் அனுப்புங்க. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அனுப்பாதவங்களுக்காக தான் வெயிட்டிங். அனுப்பாதவங்க யாருன்னு நேமை நோட் பண்ணி வச்சிருக்கேன். சீக்கிரம் அனுப்புங்க. அப்புறம் நேமை நான் கிளாஸ்ல வந்து மென்ஷன் பண்ற மாதிரி ஆயிடும். எனக்கு ரிப்போர்ட் கார்டு ரொம்ப முக்கியம். வந்தமா கிளாஸ் அட்டன் பண்ணமா போனோமான்னு இருக்கிறத விட, அதுவும் ஸ்டடி பேட்சுங்கிறது நீங்க கிளாஸ்ல வாங்க அட்டன் பண்ணுங்க, அது வேற. பட் ஸ்டடி பேட்சுங்கிறது இண்டிவிஜுவல் கேர் கொடுக்குற இடம். அதனால டெஃபினட்டா நீங்க உங்களோட இண்டிவிஜுவல் ரிப்போர்ட் கார்டு சொல்லிட்டே வரணும். ஒவ்வொரு ஸ்டடி பேட்ச்லயும் சொல்லிட்டே வரணும். பிசிக்ஸ்ல 11th 12th எல்லாம் அவ்வளவா இம்பார்ட்டன்ட் இல்ல சார் சொல்லுவாங்க. 11th 12th செலக்டிவ் ஏரியா படிக்க சொல்லுவாங்க, அதை மட்டும் படிங்க. 6th இருந்து சயின்ஸ், என்டையர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 6th இருந்து 10th வரைக்கும் மஸ்ட். பட் 11th 12th செலக்டிவ் ஏரியா மட்டும் படிச்சா போதும், மோர் தென் எனஃப். நீங்க எல்லாத்தையும் உட்காந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை, ஆப்வியஸா அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த லெவலுக்கு டஃப்பான கொஸ்டினும் கேட்கறது இல்லை. அப்படி அது கேட்டாலும் 1 or 2 கொஸ்டின் தான் கேட்பாங்க. அதுக்காக நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1000 1200 பேஜஸ் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால ஏன்னா நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எடுத்துக்கிட்டீங்கன்னா என்டையர் 11th 12th புக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 பேஜஸ் வரும். அதனால அவ்வளோலாம் நம்ம படிக்க வேண்டாம். அவ்வளோலாம் படிச்சும் நமக்கு வந்து 1 or 2 கொஸ்டின்ஸ்க்காக நீங்க 1000 பேஜ் படிக்கிறதுங்கிறது ஒரு ஸ்மார்ட் ஸ்டடி கிடையாது. அதனால சொல்லுவாங்க சார், சொல்லுவாங்க எந்தெந்த ஏரியா மட்டும் இம்பார்ட்டன்ட். பிசிக்ஸ் ஸ்டடி பேட்ச், கெமிஸ்ட்ரி ஸ்டடி பேட்ச் வரும்போது சார்கிட்ட கேளுங்க. அவங்க செலக்டிவா 11th 12th எதை படிக்க சொல்றாங்களோ அதை மட்டும் படிங்க. பட் 6th to 10th சயின்ஸ்ல மஸ்ட். ஒரு
சாப்டரை கூட மிஸ் பண்ணாம, ஈவன் கம்ப்யூட்டர் சயின்ஸை கூட மிஸ் பண்ணக்கூடாது. அதனால எதையுமே மிஸ் பண்ணாம 6th ல இருந்து 10th வரைக்கும் கம்பல்சரி. நியூ ஸ்டூடெண்டா இருந்தா வெயிட் பண்ணுங்கம்மா. எனக்கு பெர்சன்டேஜ்லாம் இல்ல, என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. 6th ல இருந்து 8th வரைக்கும் படிச்சிருக்கீங்களா, 6th ல இருந்து 10th வரைக்கும் படிச்சிருக்கீங்களா? பெர்சன்டேஜ் வைஸ் கொடுத்தீங்கன்னா எப்படி நான் நோட் பண்ணி வச்சுக்கிறது, எதெல்லாம் கவர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு. ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாரும் கமெண்ட் பண்ணியாச்சு இதுதானே. இதுக்கு மேல கமெண்ட் பண்ணலன்னா வெரி குட். ஓகேம்மா, சரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலா என்னன்னா நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்காக, ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு நியூ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு முதல்ல ஸ்டடி பேட்ச் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிடுறேன். ஆக்சுவலா ஸ்டடி பேட்ச் அப்படிங்கிறது ஒரு புக் வைஸா, அதாவது நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ் எடுக்கிறது சிலபஸ் வைஸ் கிளாஸ் எடுப்போம். அது ஓவராலா எல்லாருக்குமே, வேலை பார்க்குறவங்களுக்கு, ஒர்க்கிங் பீப்புள், நான் ஒர்க்கிங் பீப்புள், நியூ கம்மர்ஸ், காலேஜ்ல இருந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்க்குன்னு படிக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிற எல்லா பீப்புளுக்குமே சிலபஸ் வைஸ் கொண்டு போறது அப்படிங்கிறது ஒரு நார்மலான பேட்டர்ன். இது நார்மலா எல்லா இன்ஸ்டியூட்லையும் ஃபாலோ பண்றது, ஆப்வியஸா ட்ரெடிஷ்னலா நம்ம இன்ஸ்டியூட்லையும் ஃபாலோ பண்றோம். ஸோ இது ஒரு பக்கம். ஸ்டடி பேட்ச் அப்படிங்கிறது எக்ஸ்க்ளூசிவா நம்ம அகாடமில கொடுக்குற ஒரு விஷயம். அது என்ன அப்படி ஸ்டடி பேட்ச் அப்படின்னா, இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தவங்களுக்கும் கேர் கொடுக்கறது நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னா, ரெகுலரா உங்களை என்கேஜ்மெண்ட்டாவே வச்சுக்கிறது. ஸோ என்கேஜ்மெண்ட் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டை மட்டும் உங்களை படிக்க சொல்றது கிடையாது, ஹோலிஸ்டிக்கா காம்ப்ரிஹென்சிவா படிக்க சொல்றது. எல்லா டாபிக்கையும் எல்லா சப்ஜெக்டையும் சைமல்டேனியஸா புஷ் பண்ணி கொண்டு போறது. ஏன்னா ஜென்ரலா நம்ம எக்ஸாம்ஸ் நம்ம ஸ்கூல்ல காலேஜ்ல படிக்கும்போது நமக்கு எப்படின்னா ஒரு 5 சப்ஜெக்ட் இருக்கும், 6 சப்ஜெக்ட் இருக்கும், அதை மட்டும் படிச்சுட்டு, அதுவும் சில 5 சப்ஜெக்ட்ல 5 யூனிட் இருக்கும், 3 யூனிட் படிச்சா பாஸ் பண்ணலாம், அப்படி அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல நம்ம படிச்சு பழகிருப்போம். பட் ஸ்டடி பேட்ச், சாரி, காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படிங்கிறது ஆப்வியஸா அப்படி கிடையாது. எங்க இருந்து கொஸ்டின் கேட்பாங்கன்னே சொல்ல முடியாது, எந்த ஏரியால இருந்து கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ ஒரு வருஷம் வந்து ஒரு ஏரியால கொஸ்டின் அதிகமா இருக்கலாம், ஒரு வருஷத்துல ஒரு ஏரியால அதிகமா இருக்கலாம். பட் ஜென்ரலா டிஎன்பிஎஸ்சில ஒரு ட்ரெடிஷனல் ஒரு மெத்தடை ஃபாலோ பண்றாங்க. என்ன அப்படின்னா, இப்போ நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து அதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அதுல இருந்து நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இதுதான் வந்து யூபிஎஸ்சிக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கும் ஒரு மேஜரான விஷயம். வித்தியாசம் என்னன்னா, டிஎன்பிஎஸ்சில ட்ரெடிஷனா வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியால மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி அதிக கொஸ்டின் கேட்ட அந்த எரா வந்து முடிஞ்சிருச்சு. அது ஓவர். அது வந்து 2019 அது முடிஞ்சிருச்சு. ஏன்னா நியூ சிலபஸ் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துலயும் 10, 15 இப்படிதான் கொஸ்டின் கேட்கறாங்க. அப்போ நம்ம எந்த ஏரியாவுமே நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஈவன் ஜாகிரபி இருக்கிறதுலயே ரொம்ப கம்மியா போர்ஷன் கேட்கிற ஏரியா வந்து ஜாகிரபி மட்டும்தான். ஏன்னா ஜாகிரபில சிலபஸும் ரொம்ப கம்மி. முன்னாடி எல்லாம் வேர்ல்டு ஜாகிரபின்னு ஒரு முக்கியமான பார்ட் இருக்கும். இப்போ அதெல்லாம் எடுத்துட்டாங்க. சிலபஸ்ல வெறும் இந்தியன் ஜாகிரபி அண்ட் தமிழ்நாடு ஜாகிரபின்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போ வேர்ல்டு ஜாகிரபி அப்படின்னா பிசிக்கல் ஜாகிரபின்னு சொல்லுவோம்ல, அட்மாஸ்பியர், லித்தோஸ்பியர், அயனோஸ்பியர், அதுக்கப்புறம் ஓசனோகிராஃபி, இதெல்லாம் படிப்பீங்க. அப்போ இதெல்லாம் இப்போதைக்கு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு நமக்கு கேட்க போறதும் இல்லை. கேட்டாலும் ஒரு கொஸ்டின் தான் கேட்பாங்க, அதுக்காக நம்ம அவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஜாகிரபி தான் இருக்கிறதுல லீஸ்ட். ஆனாலும் ஜாகிரபியை விட முடியுமா? 10 கொஸ்டின், அரௌண்ட் 10 கொஸ்டின் வந்து ஜாகிரபில வந்து கேட்கறாங்க. அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சில நமக்கு ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க 2019. குரூப் 2க்கான மாடல் கொஸ்டின். இந்த குரூப் 2க்கான மாடல் கொஸ்டின் தான் வந்து அப்படியே நமக்கு ரிஃப்ளெக்ஷன், எதுல இருந்து எந்த ஏரியால இருந்து எந்த போர்ஷன்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத நமக்கு ஒரு ஒரு கைடிங் ஐடியாலஜி நமக்கு கொடுக்கறது அந்த ஒரு விஷயம் தான். அப்ப நமக்கு அந்த கைடன்ஸை நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்பிளிட் அப் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா, ஹிஸ்டரி தான் இருக்கிறதுலயே ஹையஸ்ட் கொஸ்டின்ஸ் வரும். ஏன்னா ஹிஸ்டரி பாத்தீங்க அப்படின்னா 3 வேற வேற இடத்துல சிலபஸ்ல 3 யூனிட்ல கவர் ஆயிரும். ஸோ ஓவராலா சிலபஸ் பார்க்கும்போது 10 யூனிட் அப்படின்னு சொல்றீங்க. இந்த 10 யூனிட்ல நம்ம என்டையராகவே சிலபஸ் சைஸ் போக முடியாது. பட் சிலபஸ் அப்படிங்கிறது ஒரு நார்மலா நம்ம கையில வச்சுக்கிறது, இதுதான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க வந்து இதுதான் கேட்பாங்கன்னு கிளியராகவும் சொல்ல முடியாது.
சிலபஸ்ல இல்லாத சில விஷயங்களும் கேட்கலாம். அதை நான் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சொல்றது, பிளஸ் ஓல்டு ஸ்டூடெண்ட் இதை கேட்டுக்கோங்க. ஏன்னா நீங்க எப்படி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், எப்படி படிச்சு எந்த ப்ராசஸ்ல படிச்சுட்டு இருக்கீங்க. அந்த ட்ராக் வந்து ப்ராப்பர் ட்ராக்காங்கிறத இதை வச்சு நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஹிஸ்ட்ரியில இருந்து அதிகமா கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, இப்போ ஹிஸ்ட்ரி வந்து 3 வேற யூனிட்ல கவர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹிஸ்ட்ரி எடுத்துக்கோங்க, ஏன்ஷியன் மிடிவல் ஒரு யூனிட்ல கவர் ஆகும், ஒரு டாபிக்ல சொல்லியிருப்பாங்க. அதுல இருந்து ஒரு அரௌண்ட் ஒரு 15 கொஸ்டின் அதுல இருந்து கேட்கறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், அதாவது மாடர்ன் இந்தியாவை தான் அப்படி சொல்லிடுவாங்க. மாடர்ன் இந்தியா, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் மோரார்லெஸ் ரெண்டும் சிமிலர் தான். ஸோ அப்போ அந்த ஏரியால இருந்து ஒரு 15 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அந்த மாடல் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டையும் சேர்த்தா வெறும் ஹிஸ்டரியை மட்டும் படிச்சாவே எவ்வளவு கொஸ்டின் ஆயிடுச்சு, 30 கொஸ்டின் வந்துருச்சு. இதை தாண்டி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா யூனிட் 8. ஸோ அந்த இடத்துல தமிழ்நாடுடைய ஹிஸ்டரி, ஹெரிட்டேஜ், சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த இடத்துலயும் என்ன கவர் ஆகுது, ஹிஸ்டரி கவர் ஆகுது. அதுல நீங்க திருக்குறள், தமிழ் லிட்ரேச்சர் இதெல்லாம் கவர் ஆகும். பட் ஓவராலா அதுல இருந்து அந்த யூனிட்ல இருந்து 30 கொஸ்டின், அதுல ஹிஸ்டரியில இருந்து ஒரு 10ல இருந்து ஒரு 15 கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ அப்போ பாத்தீங்க ஓவரால் ஹிஸ்டரியில மட்டுமே கிட்டத்தட்ட 40ல இருந்து 45 கேள்விகள் கேட்கப்படுது. 40ல இருந்து 45 கொஸ்டின் அவுட் ஆஃப் 200 அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ் நீங்களே பார்த்துக்கோங்க. ஓவரால் ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல இருந்து இவ்வளவு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா அரௌண்ட் ஒரு 20 to 25% கொஸ்டின்ஸ் ஹிஸ்டரியில இருந்து மட்டும் கவர் ஆக போகுது. அப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எது கொடுக்கணும் அப்படின்னா ஹிஸ்டரிக்கு கொடுக்கணும். நம்பர் 1 ஹிஸ்டரியில இப்போ ஹிஸ்டரி புக்கே நீங்க படிக்கணும், ஃபுல் புக்கையும் படிக்கணும், 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கிற எல்லா புக்கையும் படிக்கணும். சில இடங்கள்ல நம்ம படிக்க வேண்டிய தேவையில்லை. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ 9th புக்கை நம்ம படிக்க மாட்டோம், நமக்கு தேவையில்லை. 9th புக் எல்லாமே பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஹிஸ்டரி இருக்கும், நமக்கு சிலபஸ்லேயே வேர்ல்டு ஹிஸ்டரி கிடையாது. அதே மாதிரி 10th புக்ல முதல் வால்யூம்ல முதல் 4 சாப்டர் நம்ம படிக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் வால்யூம்ல 5th சாப்டர் மட்டும் சோசியோ எக்கனாமிக், சோசியோ ரிலீஜியஸ் மூவ்மெண்ட் மட்டும்தான் படிப்போம், 5வது சாப்டர். அடுத்து வால்யூம் 2ல இருக்கிற 6 சாப்டரையும் படிப்போம். அப்போ 9th புக்ல ஒரு சாப்டர் மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும், ஒரே ஒரு சாப்டர் மட்டும். அதுவுமே நீங்க 6th-லயும் 11th-லயும் கவர் பண்ணிடுவீங்க. பட் இருந்தாலும் அந்த இடத்துல நமக்கு சிலபஸ் கவர் ஆகுது அப்படிங்கறதுனால அந்த ஒரு சாப்டர் தான். இப்போ ஓவராலா பார்க்கும்போது 9th புக்கை விட்டுட்டோம், 10th புக்ல முதல் வால்யூம்ல ஆல்மோஸ்ட் விட்டுட்டோம், ஒரு 90% விட்டாச்சு. ஸோ இது ஒரு பக்கம் எக்ஸ்க்ளூடட். அப்போ 6th, 7th, 8th கம்ப்ளீட்டா படிக்கணும், 10th வால்யூம் 2 கம்ப்ளீட்டா படிக்கணும், வால்யூம் 1ல ஒரு சாப்டர், 9th-ல ஒரே ஒரு சாப்டர். ஸோ இப்போ இதுதான் வந்து 6th இருந்து 10th வரைக்கும் இருக்கிற ஹிஸ்டரி. இப்போ இந்த ஹிஸ்டரியில உங்களுக்கு எல்லாமே கவர் ஆயிடும். நான் சொன்ன முன்னாடி சொன்ன 3 ஏரியா கவர் ஆயிடுச்சு. அதாவது இந்தியன் ஹிஸ்டரி, ஏன்ஷியன் மிடிவல் முற்காலம் இடைக்காலம் கவர் ஆயிடுச்சு, மாடர்ன் இந்தியா கவர் ஆயிடும், அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஹிஸ்டரியும் கவர் ஆயிடும். முடிஞ்சிருச்சா? 3 ஏரியாவும் கவர் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது 11th, 12th. இப்போ 11th, 12th-ல 11th-ல வால்யூம் 2 புக்கு இருக்கும், 12th-ல 2 வால்யூம் புக் இருக்கும். அப்போ 2 வால்யூம் புக்ல 12th-ல வால்யூம் 2-வை கம்ப்ளீட்டா விட்டுறலாம். 12th-ஓட வால்யூம் 2 அதுல வந்து படிக்க வேண்டியது எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல்லா வேர்ல்டு ஹிஸ்டரி. அப்போ 11th, 12th புக்கும் 11th புக்கு என்டையர் 2 புக்கும், 12th புக் ஒரு புக், மொத்தம் 3 புக்கு. அப்போ அங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3.5 புக்கு படிச்சிருக்கோம். அங்க 6th, 7th, 8th, 10th-ல ஒரு பாதி பிளஸ் ஒரு 2 சாப்டர், அங்க ஒரு 3.5 புக்கு, இங்க ஒரு 3 புக்கு, மொத்தம் இந்த 6.5 6.5 புக்கு நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா ஆப்வியஸா 40ல இருந்து 45 கொஸ்டினை ஈஸியா நீங்க அட்டன் பண்ணிடலாம். அட்லீஸ்ட் உங்களுக்கு டைரக்ட் ஆன்சர் தெரியலனா கூட ஆன்சர் எலிமினேஷன் பண்ணி ஆன்சர் ஆப்ஷனை கொண்டு வந்துடலாம். இப்போ உதாரணத்துக்கு சிலபஸுக்கும் புக்குக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ 8th எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ, யூஸ்வலா சொல்ற எக்ஸாம்பிள் தான். 8th புக்ல வால்யூம் 2, வால்யூம் 3 எடுத்துக்கோங்க. இந்த வால்யூம் 2வும் வால்யூம் 3யும் மாடர்ன் இந்தியால கவர் ஆகும், ஆனா எக்ஸ்க்ளூசிவா சிலபஸ்ல அந்த வார்த்தை கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு 8th புக்ல வால்யூம் 2ல ஒரு சாப்டர் இருக்கும், அதாவது எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் இன் இந்தியா அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்தியாவுடைய கல்வி வளர்ச்சி எப்படி வந்திருக்கு காலம் தோறும், ஒவ்வொரு காலத்திலையும், ஏன்ஷியன்ல எப்படி இருந்துச்சு, மிடிவல்ல எப்படி இருந்துச்சு, மாடர்ன் இந்தியால பிரிட்டிஷ் காலத்துல எப்படி வந்து எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, இப்படி வந்து வேற வேற காலத்தை கொடுத்துருக்காங்க. இது சிலபஸ்ல போய் பாத்தீங்கன்னா இப்படி கிடையாது. சிலபஸ்ல இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல வெறும் நம்ம படிக்கிறது எல்லாமே ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளை பத்தி தான் படிப்போம். மாடர்ன் இந்தியானா பிரிட்டிஷ் எப்படி வந்தாங்க, பிரெஞ்சு எப்படி வந்தாங்க, அதுக்கப்புறம் போர் எப்படி நடந்தது, கர்நாடக வார், ஆங்கிலோ மைசூர் வார்னா அந்த மாதிரி வார் எப்படி நடந்துச்சு, அதுக்கப்புறம் எப்படி வந்து இந்தியாவை கன்சாலிடேட் பண்ணாங்க, எப்படி பிரிட்டிஷ்ல
ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூலு, அதுக்கப்புறம் கிரவுன் ரூலு, அப்புறம் அப்படியே காந்தியன் ஏரா வந்துடும். அப்புறம் இதுக்கு இடையில மாடரேட்ஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட படிப்பீங்க, அப்புறம் காந்தியன் ஏரா படிப்பீங்க, இப்படியே போயிடும். இதுதான் ஹிஸ்டரி. ஹிஸ்டரிய வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்குறாங்க. எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் இன் இந்தியா, அர்பனைசேஷன் இன் இந்தியா, அதாவது நகரமயமாதல் எப்படி உருவாச்சு, முதல்ல கார்பரேஷன் அப்படின்னா சென்னை கார்பரேஷன் சொல்றோமா, அங்க இருந்து இப்போ உருவாகுது. அப்போ இதை வந்து என்ன பண்றாங்க, ஏன்ஷியன்ல கம்பேர் பண்றாங்க, மிடிவல்ல கம்பேர் பண்றாங்க, மாடர்ன்ல கம்பேர் பண்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஏன்ஷியன்ல படிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ கொர்க்கைன்னு ஒரு நகரம் இருந்துச்சு, புகார்னு ஒரு நகரம் இருந்துச்சு, தமிழ்நாட்டுல சொல்லி படிப்போம். ஸோ இதெல்லாம் உதாரணம். அப்போ 8th புக்ல வால்யூம் 2ல வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ்ல கவர் ஆகல, பட் டிஎன்பிஎஸ்சில கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் இன் இந்தியான்ற சாப்டர்ல இருந்து ஒரு கொஸ்டின், கணக்காயர்னு ஒரு பேர் இருக்கும், அவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அவர் தான் டீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக்கான கொஸ்டின், அதுல இருக்கிற அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம சிலபஸ் படி ஸ்டிக்கா நின்னோம், ஸ்ட்ரிக்டா நம்ம சிலபஸ் படி நம்ம வந்து ஸ்டிக்கியா இருந்தோம் அப்படின்னா உங்களால மெஜாரிட்டி கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ண முடியாம போயிடும். இப்போ உதாரணத்துக்கு 45 கொஸ்டின் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க ஹிஸ்டரியில. ஒரு ஹிஸ்டரிய மட்டும் நல்லா படிச்ச ஒரு கேண்டிடேட்டால 45 அவுட் ஆஃப் 45 எடுக்க முடியாது, டெஃபினட்டா முடியாது. என்ன சார் அதை படிக்க சொன்னீங்க அப்புறம் திருப்பி இப்படி சொல்றீங்க அப்படின்னா, ஒரு ஆஸ்பிரண்டால ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல நீங்க என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் 100% கொஸ்டின் அட்டன் பண்றது அப்படிங்கிறது அது நாட் பாசிபிள். பட் 90% வரைக்கும் நம்மளால புஷ் பண்ணி கொண்டு போக முடியும். அப்ப அந்த 10% என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த 4 கொஸ்டின் 3 கொஸ்டின் அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சியோட கொஸ்டின் செட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட ஸ்ட்ரென்த். நம்ம சேலஞ்ச் பண்ணக்கூடாது. ஆப்வியஸா நான் ஹிஸ்டரியில வந்து 40க்கு 40 அடிச்சிருவேன் அப்படின்னு உட்காந்து ஹிஸ்டரியை மட்டும் உட்காந்து படிச்சுட்டு இருக்க கூடாது. ஸ்கூல் புக்கை ஃபுல்லா படிக்கணும், ஹிஸ்டரியை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், பாலிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், எக்கனாமிக்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதுதான் நான் முதல்ல சொன்னது, ஹோலிஸ்டிக்கா படிக்கணும். எல்லா ஏரியாலையும் நான் ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க வந்து மேபி சயின்ஸ் பேக்ரவுண்டா இருக்கலாம், அதுக்காக உட்காந்து சயின்ஸை படிச்சீங்கன்னா யூஸ்லெஸ். இதுக்கு முன்னாடி இருக்கிற சிலபஸ்ல சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, பட் இப்போ வர சிலபஸ்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா சயின்ஸோட இம்பார்ட்டன்ஸை குறைச்சிட்டாங்க. அதாவது சயின்ஸோட இம்பார்ட்டன்ஸ் இந்த எப்படின்னா, சயின்ஸுக்கு தான் இருக்கிறதுலயே ஹையஸ்ட் போர்ஷன் கொஸ்டின்ஸ் வரும். அவுட் ஆஃப் 200 கொஸ்டின்ல சயின்ஸ்ல தான் அதிகமான கொஸ்டின் வரும். இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சயின்ஸுக்கும் ஈக்குவல் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஒருத்தவங்க சயின்ஸை படிச்ச குரூப் 1ல எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், குரூப் 1ல சயின்ஸு, மேக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் இது 3 ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா அவங்களால 120 மார்க் எடுக்க முடியும். 120 கொஸ்டின் அவங்களால அட்டன் பண்ண முடியும் அவுட் ஆஃப் 200. ஏன்னா மேக்ஸ்ல 150 கொஸ்டின் கேட்டுருவாங்க, கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு 40-45 கொஸ்டின் கேட்டுருவாங்க, அதே மாதிரி சயின்ஸ்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-35 கொஸ்டின் கேட்டுருவாங்க. அப்போ நான் சொன்ன அந்த 100% அந்த ஃபார்முலாவை எடுத்தீங்கன்னா அப்போ மேக்ஸ்ல 100% அட்டன் பண்ண முடியும். நல்லா மேக்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அட்டன் பண்ண முடியும். பட் சம்டைம்ஸ் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்காக ஒரு சில தியரியை கொண்டாந்து கொஸ்டின்ல வச்சிருவாங்க. தியரம், ஸ்கூல் புக்ல இருக்கிற தியரத்தை கொண்டாந்து கொஸ்டின்ல வச்சிருவாங்க. ஸோ மேக்ஸ்ல நான் இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் 50 கண்டிப்பா 50 எடுத்துடலாம். பட் கரண்ட் அஃபேர்ஸ்லயோ சயின்ஸ்லயோ 100% எடுக்க முடியாது. ஸோ அதுல ஒரு 90% வச்சா கூட ஈஸியா என்ன பண்ணிடலாம், 120 கட் ஆஃபே அவ்வளவுதான் இருக்கும். இப்போ 120 ஈஸியா கிராஸ் பண்ணிடலாம் அந்த 3 ஏரியாவை ஸ்ட்ராங்கா இருந்தா. பட் அதைத்தான் என்ன பண்ணிட்டாங்க, உடைச்சிட்டாங்க, கம்ப்ளீட்டா உடைச்சிட்டு அதுக்கு பதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹிஸ்டரிக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுத்துட்டாங்க. சரி, இது ஒரு பக்கம் ஹிஸ்டரி. அப்போ சிலபஸுக்கும் ஸ்கூல் புக்குக்கும் இதுதான் கிளியர் டிஃபரன்ஸ். இப்போ நீங்க சிலபஸ் வைஸ் போனீங்க அப்படின்னா உங்களால ஒரு 50ல இருந்து ஒரு 60% கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஆனா 90% 80% ஆன்சர் பண்றதா இருந்தா நீங்க கண்டிப்பா ஸ்கூல் புக்கை தான் படிக்கணும். ஸோ நம்பர் 1 ஸ்டடி பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏன் வந்து ஸ்கூல் புக்கை கிளியரா எடுக்கிறோம் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து டிஃபரன்ஸ், கிளாஸுக்கும் ஸ்டடி பேட்சுக்குமான டிஃபரன்ஸ் நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தடையும் சொல்லும் போது சைமல்டேனியஸா நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ரெகுலரா கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணணும். ரெகுலர் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு ஆஸ்பிரண்டே கம்பல்சரியா கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சுக்கணும். எந்த இடத்துலையுமே ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு இது வந்து ஒன்லி ஃபார் டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், ஒன்லி ஃபார் யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு அந்த இடத்துல எங்கேயாவது நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்கா, அந்த நியூஸ் பேப்பர்
நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது ஒரு காமன் மேனுக்கு எழுதக்கூடிய ஒரு பத்திரிக்கை. அப்ப அந்த காமன் மேனு படிக்கிற அந்த பத்திரிகையை நம்ம ஒழுங்கா படிச்சோம்னா எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். அப்ப அவங்க தான் அதுதான் எதிர்பார்க்கறாங்க. டிஎன்பிஎஸ்சியில கொஸ்டின் வைக்கிறவங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றவங்க, கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ண போறவங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா இருக்கணும். ஸோ நடப்பு நிகழ்வுகள் நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு கிளியர் ஐடியா. அதுவும் குறிப்பா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ல என்ன நடக்குது. நீங்க பாலிடிக்ஸை பார்க்க வேணாம். ராகுல் காந்தி கீழே விழுந்தா என்ன, விளையாட்டு என்ன, அது ஒரு நேஷனல் லெவல்ல ஒரு பாப்புலரான ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் தான், அது இல்லைன்னு சொல்லல. பட் அது நம்மளுக்கு கொஸ்டின்ல எங்க வரும்? அப்படியா கேட்பாங்க, யாரு பிடிச்சி தள்ளி விட்டா, எந்த இடத்துல அவர் விழுந்தாரு, இதெல்லாம் கொஸ்டினா கேட்பாங்க. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணிடணும், பேப்பரை படிக்கும் போது ஒரு ஏரியாவை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இது கொஸ்டின்ல வருமா வராதா. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறது அதுதான். இப்போ திடீர்னு ஒரு மிசைலை டெஸ்ட் பண்றாங்க, திடீர்னு பிரதமர் போயிட்டு ஒரு டனலை ஓபன் பண்றாரு. ஸோ அப்போ ஆப்வியஸா அட்டால் டனல், அப்போ கண்டிப்பா அது கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எத்தனை கிலோமீட்டர்னு கேட்கலாம், யார் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணான்னு கேட்கலாம், அது எதையும் கனெக்ட் பண்ணுதுன்னு கேட்கலாம், எந்த ஊரையும் கனெக்ட் பண்ணுதுன்னு கேட்கலாம், எந்த வருஷம் ஆரம்பிச்சு எந்த வருஷம் முடிச்சாங்கன்னு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பாசிபிள் கொஸ்டின்ஸ் இருக்கு. வேர்ல்டுலே அதாவது லாங்கஸ்ட் டனல் ஹைவேன்னுலாம் சொல்றாங்க. அப்போ இதுதான் இப்போ இங்க வந்து நம்ம எதை ரூல் அவுட் பண்றோம், நரேந்திர மோடியை ரூல் அவுட் பண்ணிட்டோம். ஆனா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவை நம்ம ரூல் அவுட் பண்ணல. அதுதான் இம்பார்ட்டன்ட். ரூலிங் பார்ட்டி யாரா வேணாலும் இருக்கலாம், அது காங்கிரஸா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், இல்ல வேற எந்த கட்சியா வேணா இருக்கட்டும். பட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ல, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஸ்பெக்ட்ல நம்ம ஒரு ஏரியாவை நம்ம அப்ரோச் பண்ணணும். அப்ப அதுக்கு தான் யூஸ்வலா நான் வழக்கமா சொல்லிக்கிட்டே இருக்கிறது, எல்லா பேப்பரையும் உட்காந்து படிக்க முடியாது நம்மளால. அதே மாதிரி எக்ஸாமுக்கு ரெலவெண்டே இல்லாத சில பேப்பர்ஸ் இருக்கு. இப்ப தினத்தந்தியை எடுத்துக்கோங்க. தினத்தந்தியை நீங்க கிளியரா படிக்கிறீங்க, நல்லா படிச்சுட்டே வரீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு நாலேஜ் இருக்கும். சுத்தி நடக்கிற என்விரான்மெண்ட்ல நம்மளை சுத்தியான சர்க்கம்ஸ்டான்சஸ்ல என்னென்ன நடக்குதுன்ற நாலேஜ் இருக்குமே தவிர அது கொஸ்டினை போய் அட்டன் பண்ற அளவுக்கு நமக்கு நாலேஜ் வராது. அது நம்மளுக்கு தேவையில்லை. அப்ப என்ன பண்ணணும், ஆப்வியஸா எந்த ஏரியா எந்த பேப்பர்ல அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஸ்பெக்ட்ல அதிகமா கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கணும். இது நான் வழக்கமா சொல்றதுதான், எய்தர் ஹிந்து இங்கிலீஷ் ஆர் தினமணி இன் தமிழ். இதுதான் நீங்க பண்ண வேண்டியது. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தா தினமணி மோர் தென் எனஃப். தினமணி பேப்பரை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அதுல வந்து கலர் கலரா இருக்காது, அப்படியே காமிக்ஸ் இருக்காது, அதாவது வித்தியாசமான ஒரு இன்ஃபர்மேஷன், கொலை கற்பழிப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதுல இருக்காது. ஏன்னா நம்ம ஸ்கூல் டேஸ்ல இருந்தே அந்த மாதிரி நியூஸ் பார்த்து 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 நம்ம மைண்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆயிடுச்சு. அப்போ நமக்கு அந்த மாதிரி அடாப்ட் ஆனதுனால ஆப்வியஸா நம்மளால அந்த பேப்பரை பார்த்தா நமக்கு பிடிக்காது. ஒரு மாதிரி கருப்பா இருக்கும், இங்கு ஒரு மாதிரி ஒரு ஒஸ்டான பிரிண்டிங் ப்ரெஸ்ல வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. ஆனா அந்த பேப்பரை தான் நீங்க படிக்கணும். அந்த பேப்பரை படிச்சாதான் டிஎன்பிஎஸ்சில கேட்கிற அந்த கொஸ்டினை உங்களால அட்டன் பண்ண முடியும். நம்பர் 1 கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும். அப்போ கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறது ஓவர் நைட்ல உட்காந்து படிச்சுட்டு போலான்னு நினைக்காதீங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு வாரம் உட்காந்து படிச்சா போதும் கரண்ட் அஃபேர்ஸ். நோ, அது எந்த வகையிலையும் யூஸ் கிடையாது. அது உங்களுக்கு அதாவது பழைய பேட்டர்ன்ல மேபி அப்படி இருந்திருக்கலாம். பழைய பேட்டர்ன்ல கரண்ட் அஃபேர்ஸை ஒரு 10 டாபிக்கு கீழே பிரிச்சிருவோம். ஸோ அப்போ 10 டாபிக் கீழே கரண்ட் அஃபேர்ஸை பிரிப்போம் அப்படின்னா எப்படின்னா பார்த்தீங்கன்னா, இப்போ அவார்ட்ல இருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின். இப்போ நேற்று வந்து உங்களுக்கு நோபல் பிரைஸ் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மெடிக்கலுக்கு தான் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஜென்ரலா அப்போ அவார்ட்ஸ் ஒரு கொஸ்டின் வந்துடும். அப்போ இருக்கிற அவார்டு எல்லாம் அப்படியே திரட்டி படிச்சிடுறது. என்னென்ன இந்த ஒரு வருஷத்துல யாருக்கெல்லாம் என்னென்ன அவார்டு கொடுத்தாங்கன்னு உட்காந்து லிஸ்ட் பக்கம் பக்கமா உட்காந்து படிக்கிறது. சரி, இது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டில இருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும். இப்போ ஸ்போர்ட்ஸ்ல ஈவெண்ட்ல யாரெல்லாம் இருக்காங்களோ, என்னென்ன ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா இருக்காங்களோ அதெல்லாம் உட்காந்து படிக்கிறது. அதுக்கு அடுத்து இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ். அப்போ இந்த ஒரு வருஷத்துல என்னென்னலாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அனௌன்ஸ் பண்ண ஸ்கீம்ஸ் உட்காந்து படிக்கிறது. இந்த மாதிரி படிச்சா பழைய பேட்டர்னுக்கு ஓகே. பட் இப்போ 2019 அண்ட் 2020 நடந்த எக்ஸாம்ஸ்ல இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபாலோ பண்றதே இல்லை அவங்க. நல்லா பாத்தீங்கன்னா அவார்ட்ல இருந்து ஒரு சில எக்ஸாம்ஸ்ல கொஸ்டினே கேட்கறது இல்லை. அப்போ உட்காந்து 10 பேஜை உட்காந்து படிச்சதெல்லாம் வேஸ்ட், அப்படித்தானே? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா
கொஸ்டின் நம்ம இந்த பேப்பரோட நம்ம வந்து அப்படியே மிங்கிளாக கத்துக்கணும். நியூஸ் பேப்பர்ல படிக்கும்போது ஒரு சில்லியான ஃபேக்டா இருக்கும், சரி அப்படின்ட்டு ஈஸியா நமக்கு ஆன்சர் தெரியும், ஓ இதானா அப்படின்ட்டு. ஏன்னா அதை பத்தி நம்ம என்ன பண்ணிருப்போம், இப்போ உதாரணத்துக்கு இப்ப நேத்து வந்து நோபல் பிரைஸ் மெடிக்கலுக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இப்ப அது வந்து அதை பத்தி ஒரு நியூஸ் வந்திருக்கும், அது தினமணில ஹிந்துல கட்டமா கட்டி அழகா நியூஸ் போட்டுருவாங்க. இப்ப நீங்க அதை பாத்தீங்கன்னா அதுல பேரை நம்ம படிப்போம், பேரு நமக்கு ஒரு வித்தியாசமான பேரா இருக்கும், கண்டிப்பா வெளிநாட்டுக்காரங்க பேரா தான் இருக்கும். அப்ப அந்த வெளிநாட்டுக்காரங்க பேரை நம்ம ஓரளவுக்கு படிச்சு பார்ப்போம், நம்பர் 1. அதை விட நம்ம என்ன படிப்போம்னா, பேரை விட்டுட்டு நம்ம பேரை படிச்சுட்டு அதை தாண்டி நம்ம என்ன படிப்போம்னா, எந்த எந்த ஏரியால மெடிக்கல்ன்றது ஒரு பெரிய ஃபீல்டு அப்படித்தானே. ஏன்னா உடம்புல அவ்வளவு பார்ட்ஸ் இருக்கு. இப்போ அவ்வளவு பார்ட்ஸ்ல எந்த ஏரியா கொடுத்துருக்குறாங்க, எந்த பர்டிகுலர் ஏரியால ரிசர்ச் பண்ணதுக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு இந்த பேர் அப்படிங்கிறது நம்ம சில்லியான ஃபேக்டா போயிடும். ஆனா கேட்கறது கொஸ்டின் கேட்கறது இந்த பேர்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க, இல்ல அவங்க எங்க ஒர்க் பண்றாங்க, எந்த ஃபீல்டுல கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பேசிக்கான கொஸ்டினை கேட்டுருவாங்க. இப்போ நமக்கு அது ரொம்ப அப்ரோச் பண்றதுக்கு, அந்த கொஸ்டின் அப்ரோச் பண்றதுக்கு ஈஸியா போயிடும். ஒரு நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னா, சில ஏரியால டைரக்ட் கொஸ்டின் டைரக்ட் ஆன்சர் இருக்காது. அப்ப டைரக்ட் கொஸ்டின் டைரக்ட் ஆன்சர் இல்லாத கட்டத்துல என்ன பண்றது, இங்கதான் உங்களுக்கு நியூஸ் பேப்பரை படிக்கிறதுக்கும் அப்படியே மொத்தமா உட்காந்து ஒரு வாரத்துல ஒரு மாசத்தோட கரண்ட் அஃபேர்ஸை ஒன்னா உட்காந்து படிக்கிறதுக்குமான வித்தியாசம் இதுதான். ஒரு மாசத்தோட கரண்ட் அஃபேர்ஸை ஒன்னா உட்காந்து படிக்கும்போது வெறும் ஃபேக்டை மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பீங்க, மக்கப் பண்ணி வச்சிருப்பீங்க, மொட்டை மனப்பாடம், குருட்டு மனப்பாடம், ரோட் லேர்னிங்னு சொல்லுவாங்க, அப்படியே புரிஞ்சும் புரியாமையும் படிக்கிறது. ஆனா நியூஸ் பேப்பரை படிக்கும்போது உங்களுக்கு அந்த புரிதல் ஸ்ட்ராங் ஆகுமா, அந்த புரிதல் ஸ்ட்ராங் ஆகும்போது, ஏன்னா இந்த டிஎன்பிஎஸ்ஸோட ஃபேஸ் மாறிடுச்சு, அதுக்குதான் இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்றது. கரண்ட் அஃபேர்ஸ்ல அதோட புரிதல் மாறிடுச்சு. அப்ப அந்த புரிதல் உங்ககிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கொஸ்டின்ல தெரியாத கொஸ்டின், தெரியாத ஆப்ஷன், தெரியாத ஆன்சரா இருந்தா கூட உங்களால என்ன பண்ண முடியும், உங்க மைண்டால அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை டெரைவ் பண்ண முடியும். அதாவது எலிமினேட்டிங் ப்ராசஸ் சொல்லுவாங்க எக்ஸாம்ல. எது வரும் அப்படின்னு, சில கொஸ்டின்ல தெரியாத கொஸ்டின் தெரியாத ஆன்சர்னா எது வரும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பதில்ல எது வராதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ ஆப்ஷன் சி ரூல்ட் அவுட், ஆப்ஷன் பியும் ஆல்மோஸ்ட் ரூல்ட் அவுட், வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்ப ஆப்ஷன் ஏவா டியா, அப்ப ஏ வந்து நம்ம வேற ஒரு இடத்துல படிச்சோம், அப்ப டியா தான் இருக்கணும், தெரியாது, டியான்னு ஷுவரா தெரியாது. ஆனா என்ன பண்ணுவோம், கெஸ்ஸிங்ல, அதுவும் பாத்தீங்கன்னா கெஸ்ஸிங்னா குருட்டுத்தனமா கெஸ்ஸிங் பண்றது இல்ல, கெஸ் பண்றதுல லாஜிக்கல் கெஸ்ஸிங்னு ஒண்ணு இருக்கு. எலிமினேஷன்ல லாஜிக்கல் கெஸ்ஸிங், இது வராது, இது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, இது வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு கம்மி, அப்ப இதுதான் இருக்கும், இதுதான் இருக்கணும், ஏன்னா இந்த வார்த்தையை நம்ம இந்த இடத்துல படிச்சிருக்கோம், அப்போ இது ரெலவெண்டா இருக்கு. இந்த மாதிரி லாஜிக்கல் கெஸ்ஸிங் பண்ணி ஆன்சரை கொண்டு வர்றது. இது எப்போ உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, மனப்பாடம் பண்றதுனால ஒர்க் அவுட் ஆகாது. மனப்பாடம் பண்றதுனால என்னன்னு கூட தெரியாது நமக்கு. அப்ப அந்த அந்த கொஸ்டினுக்கு தப்பான ஆன்சரை போடுவீங்க. நியூஸ் பேப்பர் படிக்கும் போதுதான் உங்களுக்கு அது வந்து அந்த எலிமினேஷன்ல ஆன்சரை கொண்டு வர முடியும். ஸோ இது ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்து ரொம்ப முக்கியமானது நம்ம வழக்கமா சொல்றதுதான் மேக்ஸ். ஸோ மேக்ஸுக்கு நீங்க ஒன்றும் பெருசாலாம் ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம், சிம்பிளா மேக்ஸுக்கு அழகா மேக்ஸை பாஸ் பண்ணிடலாம். வெரி சில்லி, டெய்லி ஒர்க் அவுட். ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம், இப்போ நிறைய பேர் கமெண்ட்ல ஒரு 3-4 பேர் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நான் வந்து மேக்ஸ் வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு, கரெக்டா சொன்னதை கரெக்டா பண்றாங்க அப்படின்னு. ஒன்னு என்ன பண்ணணும், டிஎன்பிஎஸ்சி சைட்டுக்கு போகணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கும் அதுல, 2019 நடந்த கொஸ்டின்ஸ், 2019 நடந்த எல்லா எக்ஸாம்லயும் கம்பல்சரி ஜென்ரல் ஸ்டடிஸ் இருக்கும். அந்த கம்பல்சரி ஜென்ரல் ஸ்டடிஸ்ல கம்பல்சரியா 25 கொஸ்டின் மேக்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த மேக்ஸ் கொஸ்டினை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுங்க, மோர் தென் எனஃப். கிட்டத்தட்ட ஒரு 30-35 எக்ஸாம்ஸ் நடந்திருக்கும். அப்ப 35 எக்ஸாம்ஸ் இன்டு 25 அப்படின்னா, அப்போ கனெக்ட் பண்ணிக்கோங்க, 30 எக்ஸாம்னு வச்சா கூட ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 750 கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. அப்ப என்ன நீங்க பண்றீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியோட மைண்ட் செட்டுக்கு ஏத்த மாதிரி நம்மள அலைன் பண்ணிக்கிறோம். டிஎன்பிஎஸ்சிக்கு மைண்ட் செட்டுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட மைண்டை, நம்மளோட அந்த ப்ராக்டிஸை அதுக்கு ஏத்த மாதிரி பண்ற. இதுதான் ஸ்மார்ட் ஸ்டடி. உட்காந்து நீங்க ஆர்எஸ் அகர்வால் புக்கையே உட்காந்து நீங்க கரைச்சு குடிக்க வேண்டாம். ஆர்எஸ் அகர்வால் புக்கா இல்ல வேற என்னென்ன புக்கு நீங்க ஃபாலோ பண்றீங்களோ, எந்த புக்கையும் நீங்க அப்படியே உட்காந்து ஒரு சமயம் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ண வேணாம். டிஎன்பிஎஸ்சில என்ன கேட்கிறாங்க, மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 10ல இருந்து 12 டாபிக்ல தான் கொஸ்டின் அதிகமா வரும். உதாரணத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கம்பல்சரி கொஸ்டின், ப்ராஃபிட் லாஸ் கம்பல்சரி கொஸ்டின், பர்சன்டேஜ் கம்பல்சரி கொஸ்டின்.
சிம்பிளிஃபிகேஷன் கம்பல்சரி கொஸ்டின். இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன்ல பாத்தீங்கன்னா எந்த ஏரியால அதிகமா கேட்கறான், அப்ப எந்த ஏரியால டஃப்பா இருக்கு, எதுல ஈஸியா கேட்டிருக்காங்க, இதுதான் நம்மளுடைய அனாலிசிஸ். வெறுமனமே அந்த கொஸ்டின் பேப்பரை அப்படியே பாக்குறதுனால நோ யூஸ். இந்த கொஸ்டினை உட்காந்து இந்த மாதிரி செப்பரேட்டா பிரிச்சு அனலைஸ் பண்ணும்போது 25 கொஸ்டின் கேட்பாங்க. டிஎன்பிஎஸ்சிலையும் இப்போ குரூப் 2லையும் ஆப்வியஸா அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் அடிப்படையில பார்க்கும்போது 25 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப 25 கொஸ்டின் கேட்பாங்க. 25ல 25 எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அட்லீஸ்ட் மினிமம் 20 எடுத்தா கூட, மினிமமே 20 தான், அதுக்கு கீழே போக கூடாது. அதுக்கு கீழே போனோம்னா நம்ம பண்ண ப்ராக்டிஸ் எல்லாம் வேஸ்ட். அப்ப 20 மினிமம் எடுத்துடலாம். இது நான் 100% கேரண்டி. இது ட்ரைட் டெஸ்டட் மெத்தடு. இதை ட்ரை பண்ணிட்டோம், ஸ்டடி பேட்ச்ல ட்ரை பண்ணிட்டோம். ஸ்டடி பேட்சோட அவுட்கம் என்னன்னு நீங்க போய் வேணா டிஎன்பி நம்மளோட அகாடமியோட வெப்சைட்ல போய் ரிசல்ட்ல பாருங்க. அதே மாதிரி யூடியூப் சேனல்ல இந்த சக்சஸர்ஸ் அவங்களோட அந்த டெஸ்டிமோனி இருக்கும், அவங்க சொல்லியிருப்பாங்க என்ன படிச்சோம் எப்படி படிச்சோம் அப்படின்ட்டு. ஸோ அதுல வந்த எல்லாரும் ஸ்டடி பேட்ச் அட்டன் பண்ணவங்க தான். இதுதான் வித்தியாசம். அப்ப வெளியில இருக்கிறவங்களால கிளியர் பண்ண முடியலையா அப்படின்னா, வெளியில இருக்கிறவங்களால கிளியர் பண்ண முடியும் எப்போ அந்த அந்த சிலபஸையே 100% படிக்கும்போது, சிலபஸையே 100% ஃபுல்லா படிக்கும்போது அவங்களால கிளியர் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கே தவிர எல்லாரும் கிளியர் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா ஸ்டடி பேட்ச்ல இருக்கவங்க கிளியர் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா அவங்க புக்கையே தரவு பண்றாங்க, என்டையர் புக்கையும் தரவு பண்றாங்க. அப்ப எந்த பக்கம் கொஸ்டின் கேட்டாலும் என்ன பண்ண முடியும், அவங்களால டஃபா கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும், ஈஸியா கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். அதுதான் ஸ்டடி பேட்சுக்கும் வெளியில இருக்கிற கிளாஸுக்குமான டிஃபரன்ஸ். ஸோ இதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுக்கு ஏற்ற மாதிரி உங்களை ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸோ மேக்ஸுக்கு சொல்லியாச்சு, அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லியாச்சு. இந்த மேக்ஸும் கரண்ட் அஃபேர்ஸும் உங்களோட டெய்லி ரொட்டீன் ஒர்க்ல இருக்கணும். இது கம்பல்சரி. டெய்லி 1 hour மேக்ஸ், டெய்லி 1 hour கரண்ட் அஃபேர்ஸ். நீங்க தூங்குங்க, தூங்காதீங்க, சாப்பிடுங்க, சாப்பிடாதீங்க, எதமாவது பண்ணுங்க. ஆனா இது ரெண்டும் கம்பல்சரி. எப்போ வரைக்கும் அப்படின்னா டில் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வரைக்கும். ப்ரிலிம்ஸுக்கு அப்புறம் தேவையில்ல. ப்ரிலிம்ஸுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் கையில வச்சுக்கிட்டு மேக்ஸை நம்ம கலட்டி விட்டுறலாம். ஏன்னா ப்ரிலிம்ஸுக்கு அப்புறம் மேக்ஸுக்கு நமக்கு யூஸ் கிடையாது. பட் ப்ரிலிம்ஸ் வரைக்கும் டிட்டர்மைண்டா சாலிடா ஒர்க் பண்ணணும். அப்படி ஒர்க் பண்ணா மட்டும்தான் நம்மளால இந்த இந்த ஏரியால நம்மளால டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ப்ரிலிம்ஸை கிளியர் பண்றது சக்சஸ் ஆகும். ஏன்னா கிட்டத்தட்ட கரண்ட் அஃபேர்ஸும் மேக்ஸும் மட்டுமே அரௌண்ட் 25+25 மார்க். இந்த 25+25 உட்காந்து உங்களுக்கு நடத்துறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நடத்தலாம். நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிடுவேன். ஆனா அதுதான் கொஸ்டினா வரும் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? என் ஐடியாலஜி வேறையா இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ்ல உங்க ஐடியாலஜி வேறையா இருக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஆனா இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்றீங்களா அப்படின்னா உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வர்றது கரண்ட் அஃபேர்ஸ்ல மட்டும்தான் வரும். நியூஸ் பேப்பரை படிக்கும்போது மட்டும்தான் கரண்ட் அஃபேர்ஸ் இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. இது தாண்டி நம்ம ஸ்கூல் புக்கு, ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கானமி, இந்த 4ஐயும் ஸ்ட்ரென்தன், சோசியல் சயின்ஸ் புக்கை மட்டும் ஸ்ட்ரென்தன் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70-80 கொஸ்டின் அட்டன் பண்ணலாம் சோசியல் சயின்ஸ்ல இருந்து மட்டும். சயின்ஸ்ல ஒரு 20 கொஸ்டின் கேட்கறாங்க. அப்புறம் இதை தாண்டி சில ஏரியா இருக்கு. திருக்குறள், தமிழ் லிட்ரேச்சர், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனையும் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஏரியா புரியும். தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனை வெர்டிகலா 2ஆ பிரிக்கலாம். அந்த யூனிட் 9 எல்லாரும் பயந்துகிட்டு இருக்கிறது அத்தனை பயந்துகிட்டு இருக்கோம். இந்த யூனிட் 9 2ஆ பிரிச்சா 40 கொஸ்டின் கேட்கறாங்க. சரியா? 40 கொஸ்டின்ல இருந்து 20 கொஸ்டின் புக்ல இருந்து கேட்கறாங்க. தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி புக்ல இருந்து கேட்பாங்க? நீங்க போய் சிலபஸை கிளியரா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எக்கானமி, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் சிலபஸ்க்குள்ள கவர் ஆகும். தமிழ்நாடு ஜியாகிரபி, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் சிலபஸ்ல கவர் ஆகும். இது ரெண்டும் நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கு. நம்ம ஸ்கூல் புக்ல 11th புக்ல 11th சாப்டர் கிளியரான சாப்டர் தமிழ்நாடு எக்கானமியை பத்தி டீடைல்டு ஃபேக்ட்ஸ் இருக்கும். 10th புக்ல வால்யூம் 2ல தமிழ்நாடு ஜியாகிரபியை பத்தி 2 சாப்டர் கிளியரா இருக்கு. ஸோ அப்போ வெர்டிகலா 20 கொஸ்டின் எங்க இருந்து வந்துருது? மறுபடியும் எகைன் ஸ்கூல் புக்ல இருந்து வருது. பாக்கி இருக்கிற 20 கொஸ்டின் தான் அட்மினிஸ்ட்ரேஷன். அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்லயும் பாத்தீங்கன்னா ஒரு அதுல மறுபடியும் அந்த 20 மறுபடியும் வெர்டிகலா பிரிச்சோம்னா அரௌண்ட் ஒரு 10 கொஸ்டின் மறுபடியும் கரண்ட் அஃபேர்ஸ்ல கவர் ஆகுது. கரண்ட் அஃபேர்ஸ் இந்த சென்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது நீங்க அந்த அந்த ஏரியாவை கவர் பண்ணிட்டு வந்திருப்பீங்க.
உதாரணத்துக்கு விமன் ஹெல்ப்லைன், சைல்டு ஹெல்ப்லைன் ஒன்று இருக்கு, 1098 ஸோ ஒரு நம்பர் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இப்போ அதிகமா பேசுற ஒரு விஷயம், நிறைய பேசுறாங்கல்ல, பெண்கள் சம்பந்தமா பேசும்போது நிறைய பேசினாங்க, பெண்கள் சம்பந்தமான சட்டங்கள்லாம் பேசினாங்க. அப்போ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ், வேலை செய்யற இடத்துல பாலியல் தொந்தரவுகள் சட்டம். அதே மாதிரி குழந்தைகளுக்கு பாக்ஸோ, செக்ஷுவல் அஃபென்ஸ்க்காக கொண்டு வர சட்டம். இதெல்லாம் இப்போ ரீசெண்டா பேசினது, அந்த ரேப் இஷ்யூக்கு அப்புறம் ரீசெண்டா பேசினது. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், எப்படி இருந்தாலும் அதை நம்ம கிராஸ் பண்ணியிருப்போம். நியூஸ் பேப்பர் படிக்கும்போது அந்த பர்டிகுலர் ஏரியாவை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ல படிக்கும்போது அந்த ஏரியாவை நம்ம கிராஸ் பண்ணிடுவோம். அப்ப அதுல இருந்து மறுபடியும் அப்ப நீங்க எக்ஸ்க்ளூசிவா நீங்க படிக்க வேண்டிய டாபிக்கு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு 10ல இருந்து ஒரு 15 கொஸ்டினுக்கு தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா ஒர்க் பண்ண போறோமே தவிர, நீங்க ரொட்டீன் ஒர்க்கை டெய்லி பண்ணும்போது இந்த 40 கொஸ்டின்ல இருந்து 25 கொஸ்டினுக்கு நீங்க பண்ற ஒர்க்லேயே கவர் ஆயிடும், நம்மளுக்கே தெரியாம கவர் ஆயிடும். இதுதான் பிளான். இந்த பிளான் படி கிளியரா போனீங்கன்னா டெஃபினட்டா குரூப் 2 அட்டன் கிளியர் பண்ணிடலாம். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்றது ரொம்ப ஈஸி. குரூப் 2ல ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணுங்க, மெயின்ஸுக்கு அதுக்கப்புறம் பிளான்டா பண்ணலாம். மெயின்ஸுங்கிறது வேற என்டையர் சிஸ்டம், அந்த பேட்டர்னே வேற. மெயின்ஸுக்கு கம்ப்ளீட்டா இது ஆனா இதுதான் பேஸ். இந்த பேஸை வச்சுக்கிட்டு நம்ம அதுக்கு ஒர்க் அவுட் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஆஃப்லைன் கிளாஸஸ் கவர்மெண்ட் இப்போதான் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க, சொல்லியிருக்காங்க 15க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. பட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. சீக்கிரமே ஓப்பன் பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அதை வந்து சொல்லணும்ல எப்போ ஓப்பன் பண்றது அப்படின்ட்டு. அது சொன்னதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிடும். ஓகேவா? இந்த மாதிரியான வீடியோ செஷனுக்கு விஜய் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.